சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே நேற்று இரவு போலீஸ் என கூறி 65 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை வழிப்பறி செய்து சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே போலீசார் வாகன சோதனை ஈடுபடுவது போல இருசக்கர வாகனத்தில் 65 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்த நபரிடமிருந்து வழிப்பறி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொத்தவாளிச்சாடியை சேர்ந்த நரேஷ் என்பவர் மவுண்ட் ரோடு பகுதியில் தனது நண்பர் முஜிபுர் என்பவரோடு பழைய லேப்டாப்களை வாங்கி வைக்கக்கூடிய கடை நடத்தி வருவதாகவும், நேற்று இரவு 8:30 மணி அளவில் கடையை மூடிவிட்டு கொத்தவாளிச்சாவடியில் உள்ள வீட்டுக்கு செல்வதற்காக பையில் பணத்துடன் சென்றிருக்கிறார். 65 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்திருக்கிறது. சரியாக கோட்டை ரயில் நிலையம் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் அருகே வரும்போது போலீசார் சோதனை ஈடுபட்டது போல மத்தியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதாகவும், இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியதாகவும், முதலில் இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொண்டு பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டு அதிலிருந்து 65 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டு அதுக்கு ஆவணத்தை காட்டிவிட்டு காவல் நிலையம் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் சொல்லிவிட்டு 4 நபர்களும் சென்றிருக்கிறார்கள். பின்னர் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அவர் 12:30 மணி அளவில் காவல் நிலையம் சென்று இந்த பணத்துக்கு உரிய ஆவணம் இல்லாதனால புகார் அளிக்க முதலில் தயங்கியதாகவும் பின்னர் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. 12:30 மணியில் காவல் நிலையம் சென்று விசாரித்த போதுதான் அங்கு போலீசார் இல்லை என்பதும் தான் ஏமாற்றப்பட்டு வழிப்பறி செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் புகார் அளித்ததன் அடிப்படையில் தற்போது பூக்கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழிப்பறி செய்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நரேஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.